ஒரே நாடு ஒரே விலை என்ற கொள்கையை செயல்படுத்த வேண்டுமென நகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. விநியோகஸ்தர்கள் எழுச்சி தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் சார்பில் பசுமை விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அந்த அமைப்பின் மாநில தலைவர் வெங்கடேஷ், பேரிடர் காலங்களில் பாரம்பரிய வணிகம்தான் மக்களுடன் தொடர்பில் இருந்ததாக கூறினார். மேலும் பாரம்பரிய வணிகத்துக்கும் ஆன்லைன் வர்த்தகத்துக்கும் வெவ்வேறு விலையை தயாரிப்பு நிறுவனங்கள் நிர்ணயிப்பதாக குறிப்பிட்ட அவர், ஒரே நாடு ஒரே விலை என்கிற கொள்கையை அரசு செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஜிஎஸ்டியை எளிமைப்படுத்தணும். ஆமா, அதுபோக ஒரே நாடு ஒரே விலை என்ற கொள்கை வரணும். பாரம்பரிய வணிகத்துக்கு ஒரு விலையும் பகட்டாய் மின்னும் ஆன்லைன் வர்த்தகத்துக்கு ஒரு விலையும் கொடுக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்கள் அவர்கள் போக்கை மாற்றிக்கொள்ளணும். அதுக்கு அரசு தலையிட்டு ஒரே நாடு ஒரே விலை மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்காக இது பண்ணணும். நாங்க முழுமையா ஜிஎஸ்டி எடுத்து எந்த விதமான வரி இழப்பு, அரசுக்கு வரி இழப்பு ஏற்படாத வண்ணம் வரி செலுத்தி வியாபாரம் செய்யக்கூடிய விநியோகஸ்தர் நாங்கள். ஆனா இ-காமர்ஸ் வணிகத்துல பல்வேறு விதமான வரி இழப்பு அரசாங்கத்துக்கு நடைபெறுகிறது என்பதையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.